பலூன்ஸ் வித்துக்கிட்டு இருக்கார். அப்படி வித்துக்கிட்டு இருக்கப்போ எல்லா கலர் பலூன்ஸையும் எல்லா குழந்தையும் ஓடி போய் வாங்குது. ஒரே ஒரு பலூனை மட்டும் எந்த குழந்தையும் வாங்கலை. ஏன்னா அது கருப்பு பலூன். ஏன் கருப்பு பலூனை வாங்கலை? நமக்கு பொதுவாகவே என்ன அடிப்படையில் நமக்கு சிந்தனையில் ஊறி போயிருக்கிறது தெரியுமா? கருப்புனா அது கொஞ்சம் தரம் தாழ்ந்தது என்ற அர்த்தம். அப்படி கருப்பு பலூனை எந்த குழந்தையும் வாங்காத போது ஒரே ஒரு சின்ன பையன் ஓடி போய் அந்த பலூன் வியாபாரியிடம் கேட்டான், அண்ணா இந்த பலூன் பறக்காதா? அப்ப அடிப்படையில் என்ன சிந்தனை? கருப்பாக இருந்தால் உயரமாக பறக்க முடியாது என்கிற சிந்தனை ஊறி போய் இருக்கிறது. அந்த குழந்தை கேட்ட உடனே அந்த சாதாரண பலூன் வியாபாரி என்ன பதில் சொன்னானா தெரியுமா? அடே தம்பி, உனக்கு யாரா கருப்பா இருக்கிற பலூன் பறக்காதுன்னு சொன்னது? உயரமாக பறப்பதற்கு இந்த விஷயம் தான் உங்களுக்கு முக்கியம். உயரமாக பறப்பதற்கு அந்த பலூன் வியாபாரி சொன்ன வார்த்தை, உயரமாக பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லடா தம்பி. உயரமாக பறப்பதற்கு அந்த பலூனிற்குள்ளே இருக்கிறது அல்லவா காற்று, அந்த காற்று என்கிற சரக்கு தான் முக்கியமே தவிர உயரமாக பறப்பதற்கு நிறம் முக்கியம் இல்லைன்னு ஒரு சாதாரண பலூன் வியாபாரி சொன்னான். இது பெரிய விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. அந்த பலூன் வியாபாரி சொன்ன விஷயத்தை கேட்டுக்கொண்டானே அந்த குழந்தை, அவனுக்குள்ளே என்ன வர ஆரம்பித்தது? உயரமா போகணும்னா நிறம் முக்கியம் இல்லைங்கிற செய்தி அவனுக்குள்ளே படிந்து கொண்டது. வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய போராட்டங்களை கடந்து அமெரிக்காவினுடைய நிற வெறிக்கு எதிராக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் என்கிற குழந்தை தான் அந்த பலூன் வியாபாரியிடம் ஞானம் பெற்ற குழந்தை.